வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தேவமணி. விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் நடித்த ஹேராம் படம் 25 வருஷம் வெள்ளி விழா ஆயிடுச்சுன்னு இப்போ எல்லாருமே மகிழ்ச்சியோட ஆர்கேஎஃப்எல்னு சொல்கிறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்க, மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த படம் ஹிந்தியில் தமிழ்லையும் எடுக்கப்பட்டது. விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் தான் டைரக்ட் பண்ணார். அந்த டைரக்ட் பண்ண படத்தில் அந்தந்த கேரக்டர்களுக்கு ஏற்ற, அதாவது அந்தந்த கேரக்டர்கள் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களோ அதே சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கொண்டு அந்தந்த கேரக்டர்களுக்கு ஆட்களை, நடிகர்களை தேர்ந்தெடுத்தார். அப்படி தேர்ந்தெடுத்தவர்களும் சிறந்தவர்களாக இருந்தார்கள். சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்தார். சிறந்த கலைஞர்கள் அந்தந்த படங்களில் நடித்தாங்க. காந்தி மட்டும் ஒரு வித்தியாசமான கேரக்டர். அவரை நம்ம நஸ்ருதீன் ஷாவை போட்டார் காந்திக்காக. இங்கே சிலர் பேர் நஸ்ருதீன் ஷா தான் கரெக்டாக இருப்பார், நீங்கள் அவரை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவரை போட்டார். அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணார். கமல்ஹாசன் தான் டைரக்ட் பண்ணார். அதில் அவருக்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டது. அந்த படம் பற்றி பல அனுபவங்கள் ஏற்பட்டது அவருக்கு. அதை சொல்கிறேன். அதாவது முதல்ல இந்த டைரக்ஷன் அவர் ஹிந்தியில் பண்ணார். தமிழ் ஹிந்தியில் தானே அவர் எடுத்தார். ஆனால் ஹிந்தியிலேயே ஒரு டைரக்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தார். அது சாட்சி 420. அந்த படத்தில் முதல்ல டைரக்ட் பண்ணது ஒரு மராட்டியர், பேர் சொல்ல விரும்பல, மராட்டியர். அவர் ஒரு சீன் வைப்பார். ஏன்னா இந்த சாட்சி 420ங்கிறது கமல் சார் நடித்த ஒரு தமிழ் படத்தினுடைய ரீமேக். அந்த படத்தில் கமல் சார் எப்படி நடிச்சிருப்பார் என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். அவர் அந்த மராட்டிய டைரக்டர் என்ன செஞ்சார்னா, அவருடைய இஷ்டத்துக்கு அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தார். இதனால் கமல் சாருக்கு அவர் மேலே கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதாவது 2 பேரும் இணைஞ்சு, ஒரு டைரக்டரும் கதாநாயகரும் இணைஞ்சு நடித்தா தான் அந்த ஒரு படம் வெற்றிகரமாக போகும், இல்லைன்னா ஃப்ளாப் ஆயிரும். இதனால் என்ன பண்ணாருன்னா, அவர் சொன்னபடி இவர் கேட்க மறுத்துட்டு டைரக்டரை மாற்றிடலாம், நானே டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தார். அப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. என்னடா ஒரு மராட்டியனை ஒரு தமிழன் இந்த மாதிரிலாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு சின்ன அந்த இன வேறுபாடுகள் மாதிரி எல்லாம் வந்தது. ஆனால் சரிக்கா மராட்டியங்கிறதுனால அது பெருசாக ஆகலை. கணவன் மனைவி இல்லை, அது பெருசாக ஏற்படல. அந்த படமும் எடுத்தாங்க. அந்த சமயத்தில் இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் சென்னையில் நடந்தது. அந்த படத்துலேருந்து ஏன் கமல் சார் டைரக்டரை விரட்டினாருன்ட்டு இல்லை, ஆனால் அந்த சம்பவத்தை வடநாட்டு பத்திரிகைகள் இருக்குல்ல, அவங்க அந்த டைரக்டருக்கு ஆதரவாக எழுத ஆரம்பித்தாங்க. எழுத ஆரம்பித்ததோடு மட்டுமில்லை, கமல் சாரை மட்டம் தட்டி பேசினாங்க, மட்டம் தட்டி எழுத ஆரம்பித்தாங்க. மீடியாக்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இங்கே சென்னையில் ஒரு படப்பிடிப்பு நடக்குது. அதில் என்னுடைய நண்பர் ஐயப்ப பிரசாத்தின் பேர், இந்தியன் எக்ஸ் குரூப் சேர்ந்தவர், ஸ்க்ரீனுடைய சவுத் எடிட்டராக இருந்தவர். அவர் போயிருந்தார். அங்கே போனவுடனே சரிக்கா இவர்கிட்ட ஐயப்ப பிரசாத்திட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நடந்து போச்சு, இதெல்லாம் நாங்கள் சொன்னால் நீங்கள் எழுதுவீங்க, இப்போ பிரசிப்பீங்களா? ஏன்னா நீங்கள் மராட்டிய பத்திரிகையாச்சே, இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்புங்கிறது அந்த நார்த் இந்தியன் குரூப்பாச்சே, அதனால் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எழுதுவீங்களா அப்படின்னு அந்த ஐயப்ப பிரசாத்திட்ட கேட்கும்போது, இதில் என்ன மேடம் இருக்குது, உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அவங்களுடைய கருத்தை சொன்னால் நாங்கள் அதையும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த வேறுபாடெல்லாம் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது, விண்வெளி நாயகன் என்ட்ரி ஆகிறாரு. என்ன பிரசாத், என்ன பேசுகிறீங்க, என்ன அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் நண்பனாக வந்திருக்கீங்களா இல்லை பத்திரிகையாளராக வந்திருக்கீங்களான்னு கேட்டார் விண்வெளி நாயகன். சார், நான் என்றைக்குமே பத்திரிக்கைக்காரன் தான் சார். என்ன சார் அப்படின்னா, அவர் அந்த நிகழ்ச்சிகள்லாம் சொன்னார், நடந்ததெல்லாம் சொன்னார். இவர் நம்ம ஐயப்ப பிரசாத் என்ன செஞ்சார், இவர் சொன்னது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நம்ம பத்திரிக்கை மேலே ஒரு கருத்து இருக்குது, அந்த கருத்து உண்மையாக இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற லெவலில் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இதையும் போட்டு எடிட்டருக்கு பாம்பேக்கு கடிதம் எழுதுகிறார். அவங்க அதை பார்த்தாங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு வேறுபாடு கிடையாது, நம்மளாம் இந்தியன்ஸ் தானே, அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறாரு. சொன்னது மட்டுமல்ல, விண்வெளி நாயகனும் சரிகாவும் சொன்னது பெருசாக வருது பத்திரிகைகளில், இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் வருது, ஸ்க்ரீன்லேயும் வருது. அது
எந்த மாதிரி அந்த சாட்சி 420க்கு நம்ம ஆள் அனுபவிச்சாருங்கிறத சொல்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது உலகநாயகன் விண்வெளி நாயகன் கமல்ஹாசன்னாவே நார்த் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு கிரிட்டிக்ஸ்க்கெல்லாம் நல்லா பிடிக்குதுங்க. அங்கே உள்ள நடிகர்களுக்கெல்லாம் பிடிக்குது. ஆனால் இந்த பெரிய நடிகர்களுக்கு மட்டும் கமல்ஹாசனே அங்கே உள்ளே விடக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்குது. அமிதாப் பச்சனே ஐயோ கமல் நடித்தா நான் வரலப்பா, நான் என்னை படம் முழுக்க நான் நடிக்க வச்சுருந்தாலும் அந்த ஆளுக்கு நீ ஒரு கடைசியில் ஒரு சீன் கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் தூக்கி போட்டு போயிடுவான், எல்லாத்தையும் மறந்துட்டு அவனை பற்றி தான் எழுதிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள்லாம் பத்திரிகையாளர்களும் மக்களும், ஆகவே அதெல்லாம் நடிக்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் தடுத்த கதையெல்லாம் உண்டு. கதை இல்லை, நிகழ்ச்சி உண்மை உண்டு. அப்படிப்பட்டவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, ஏராம் படத்தை. அதுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி அந்த ஏராம் சம்மந்தமாக, அது அநேகமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது உங்கள் பலருக்கு நினைவு இருக்கும், சிலருக்கு நினைவு இருக்காது. இருந்தாலும் இந்த ஹேராம் 25வது வருஷம் ஆன வருடத்தில் அதை நினைவுபடுத்துவது சிறப்புன்னு நினைக்கிறேன். என் சுப்பிரமணியம்ங்கிறவர் தான் முதல்ல அதுக்கு இசையமைச்சார். அது வரைக்கும் கமல்ஹாசன் தன்னுடைய தமிழ் படங்களுக்கு எல்லாத்துக்குமே இளையராஜா, இசைஞானி இளையராஜா தான் இசையமைப்பாளர். இந்த படத்துக்கு என் சுப்பிரமணியத்தை ஏன் செலக்ட் பண்ணார் அப்படின்னா, என் சுப்பிரமணியன் அந்த நார்த்தில் கொஞ்சம் பேர் வாங்கினவர், தெரிஞ்சவர். அதனால் அவர் கொஞ்சம் சிறப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என் சுப்பிரமணியத்துக்கிட்ட பேசி அட்வான்ஸ் பணம்லாம் கொடுத்துட்டார். என் சுப்பிரமணியம் என்ன பண்ணார்னா, அந்த படத்துக்குரிய ஸ்கோர் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டார், இசையில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை கொடுக்க மறுத்துட்டார். ஏன்னா நீ எனக்கு என்டையர் படம் இன்னும் மிச்சம் இருக்க பணத்தை நீ கொடுத்தாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு. இந்த ஆட்டிடியூட் சில பேர்கிட்ட இருக்குது. ஏண்டா அவன் தான் படம் எடுக்கிறதுக்கு தானே வந்திருக்கான், படம் முடிக்காமல் உனக்கு காசு கொடுக்காம போவானா? யாராவது போவாங்களா? ஆனால் அந்த என் சுப்பிரமணியம் அப்படி நினைக்கல. நீ கம்ப்ளீட்டாக துட்ட வை, நான் அட்டாக் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசையமைக்கப்பட்ட எதையுமே கொடுக்கல. படமோ கரெக்டான டேட்டுக்கு ஆகணும். இந்த ஆள் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கமலுக்கு வேறு வழி தெரியல, இசைஞானிகிட்ட தான் போகிறாரு. இசைஞானி என்றைக்குமே கமலிடம் ரொம்ப பாசத்தோடு நடந்து கொள்கிறவர். ஏன்னா அவர் சிறந்த வல்லுநருங்கிறது தெரியும். கமல்ஹாசன் சிறந்தவனும் சகலகலா வல்லவன், எல்லா தொழில்நுட்பங்களும் அறிந்தவர், சக மனிதரை மதிக்க தெரிந்தவர்ங்கிறது இசைஞானிக்கு தெரியும். என்னன்னு கேட்டார். இந்த மாதிரி இசையமைக்கணும், நான் இந்த மாதிரி அந்த சுப்பிரமணியத்திட்ட கொடுத்துருந்தேன், அவர் கொடுக்கல வைக்கலை அப்படின்னோடனே இசைஞானி கோவப்படலை. அதெல்லாம் வேணாம், கதையை சொல்ல, எடுத்ததை போட்டுக்காமி அப்படின்னு சொல்லி போட்டு கதையை சொல்லி சொன்ன உடனே கம்ப்ளீட்டாக நானே போட்டு தரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கரெக்டாக இசையமைச்சார். இசையமைச்சு அந்த படம் இசையமைக்கல ஒரு மிகப்பெரிய சாதனையை கொண்டாந்துச்சு அந்த படம். என்ன எப்போ இசை அடேங்கப்பா, ஸ்ருதிஹாசனும் கமல்ஹாசனும் சேர்ந்து பாடின பாட்டு இன்னமும் நேயர் விருப்பமாக தான் இருக்குது. அப்படி அந்த இசையமைப்பதுலேயும் அது ஒரு பிரச்சனை வந்தது ஹேராமில். இன்னொன்று, இந்த ஹேராமுடைய கதை எப்படி உருவாச்சுன்னா, டே ஆஃப் த ஜக்கால்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம். அந்த படத்தை வேறு ஒரு லைன் எடுத்துக்கிட்டு அது க்ரைம் த்ரில்லராக கொண்டு வரணுங்கிறது தான் கமல்ஹாசனுடைய ஆரம்பகால எண்ணம். அங்கேருந்து தான் நாட் பிடிச்சார். இந்த பலகட்ட இந்த இது பண்ணுவாங்கள்ல, இது எல்லா ஆசிரியர்களும் சேர்ந்து கலந்து ஆய்வு பண்ணி கதை விவாதம் நடத்துவார்கள்ல, அந்த மாதிரி பலகட்ட பேச்சுவார்த்தையில் என்ன ஆச்சுன்னா அந்த கதையை அப்படியே உருமாற ஆரம்பிச்சது. அப்போ தான் ஏன் காந்தியினுடைய படுகொலையை படமாக்கக்கூடாது, நாதராம் கோட்சேயை பற்றி ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனை கமல்ஹாசனுக்கு ஏற்பட்டது. அதை மற்றவங்கள்ட்டையும் சொன்னாங்க. மற்றவர்கள் இது ஒரு கோட்சேயை ஒரு கதாநாயகனாக சித்தரிக்க முடியுமா, அது மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா, இல்லை அதுக்கேற்ற மாதிரி நம்ம கதையை கொண்டு போவோம். என்றைக்குமே வில்லனை கதாநாயகனாக கொண்டாடுறது கிடையாது. ஆனால் அந்த வில்லனுக்கு அந்த கதையில் ஒரு முக்கியத்துவம் இருக்கும், அவன் சைட்லேயும் கொஞ்சம் பார்க்கணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாதராம் கோட்சேயாவாக இவர் அந்த காந்தியை கொள்ளக்கூடிய அந்த அணியில் இவரும் ஒருவராக சேர்ந்தார்னா அந்த ஆர்எஸ்எஸ் கும்பலோடு சேரலை.
இவருக்கு ஏற்பட்ட அந்த அவரது திரைப்பட குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பு, மனைவியை இழந்துட்டார். அந்த மனைவியை இழந்ததனுடைய கோபம் கொல்லணும்னு இதாகுது. உன்னுடைய தத்துவத்தினால தானே என் மனைவி கொல்லப்பட்டார், அந்த தத்துவத்தை நீ தானே நீ அந்த தத்துவ எனக்கு விரோதி அப்படின்னு காந்தியை விரோதம் பண்ணிக்கிற ஒரு சாகேத்ரா, ஒரு ஸ்ரீரங்கத்து பிராமண பையன், கட்டுக்குடுமி, நாமம், பூணூல், பஞ்சகச்சம், இதோட இந்த பிஸ்டலோட முதல்ல ஆரம்ப போஸ்டர் அதகலமாக இருந்தது. அந்த பிரமாதமாக இருந்தது. அவர் நல்ல பாடி பில்டர் அந்த நேரத்தில், அதுக்காக உடம்பெல்லாம் ஒழிச்சு வைத்தார். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறேன்னு சொல்லும்போது இவருக்கு இரண்டாவது மனைவியாக நடிப்பதற்காக ராணி முகர்ஜியை சேர்த்தாங்க. ராணி முகர்ஜி வந்த பிறகு அவரிடம் அந்த கமல்ஹாசனுடைய படத்தில் அந்த காலத்தில் லிப்லாக் இல்லாத சீனே வராது. கதாநாயகி எப்படியாவது ஒரு முத்தம் கொடுத்துருவார். அந்த மாதிரி காட்சி இந்த படத்தில் இருக்குது. ஏன்னா சூழ்நிலை அப்படின்னு ராணி முகர்ஜியிடம் விளக்கமாக விரிவாக சொன்ன பிறகுதான் அந்த வங்கத்து நடிகை கமல் சாருக்கு மனைவியாக நடிக்க ஒப்புக்கொண்டாருங்கட்டு மட்டுமல்ல, இந்த கமல் ஒரு பெரிய கிரேட் ஆக்டர், அவரோட நடிக்கிறது எனக்கு மிகவும் பெரிய பாக்கியம்னு சொல்லி நடிக்க வந்தார். இந்த படத்தில் நடித்த எல்லா வட இந்திய நடிகர்களுமே கமல் மீது வைத்திருந்த ஒரு மாபெரும் மரியாதை காரணமாக தான் நடித்தார்கள். இதெல்லாம் வெறுப்புணர்ச்சி கிடையாது அவர்களுக்கு. அங்கே பாலிவுட்டில் இவர் யாரும் வெறுக்க மாட்டாங்க. ஷாருக் கான் காசு வாங்காமே நடித்தாங்க அந்த படத்தில். இதை கமல் பல தடவை சொல்லியிருக்கார், பெருமைப்படுத்திருக்கார், அவர் இழிவுபடுத்துகிறார், பெருமைப்படுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பான்ஸ் பாலிவுட் நடிகர்களோட உலகநாயகனுக்கு, விண்வெளி நாயகனுக்கு இன்றும் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு விண்வெளி நாயகன் அந்த ஹேராம் பற்றி சொல்கிறாரு. நான் காந்தியை கொலை செஞ்ச நாதுராம் கோட்ஸையை மையமாக வைத்து தான் அந்த படம் எடுக்கிறதாக அந்த படத்தை கதையமைச்சு இதெல்லாம் பண்ணேன். அந்த சீனில் நடித்து ஒரு கமர்ஷியல் படமாக இல்லாமல் ஒரு சரித்திரத்தை மையமாக, வரலாறை மையமாக வைத்து அந்த படத்தை எடுத்தேன். ஆனால் படம் எனக்கு லாஸ். அதில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். வரலாற்று படத்தை எடுக்கும் பொழுது சற்றுக்கு கமர்ஷியல் ஐட்டங்களையும் சேர்த்துக்கிறணும். கமர்ஷியல் ஐட்டங்கள் அந்த வரலாற்று ஐட்டங்களை மீறாமல் அதோடு ஒத்துப்போகிற மாதிரி. இந்தப்போ அமரன் படத்தில் பல காட்சிகள் ஒத்துப்போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர முரண்பட்டு இருக்காது. அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் தோழர்களை, மன்னிக்கணும். இந்த நிகழ்ச்சியை சொன்னதுக்காக, தோழர்களேன்னு சொன்னதுக்காக இல்லை, இந்த நிகழ்ச்சியை மறந்துட்டேன், சொல்வதற்கு மறந்துட்டேன். அதை இது பண்ணுறேன். இந்த காந்தியை கொன்ன சீன் எங்கே எடுத்தாங்கன்னா ஊட்டியில் எடுத்தாங்க. பிர்லா மந்திர் செட் போட்டு ஊட்டியில் எடுத்தாங்க. கடுமையான குளிரங்க எப்போவுமே எப்படி டெல்லியில் இருக்கும் நிலவரம் அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். அந்த சூழ்நிலையில் வச்சுட்டாங்க. நூற்றுக்கணக்கான ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, மேக்கப் ஆளுகள்லாம் வந்துட்டாங்க, டெக்னீஷியன்லாம் வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. கமல்ஹாசனுக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஜுரம், காய்ச்சல், கடுமையான காய்ச்சல். கேமராமேன் காத்துக்கிட்டு இருக்காரு, எப்போ வரணும், எப்போ இந்த படம் எடுக்கணும்னு. ஏன்னா கமல் அப்படியே அந்த துப்பாக்கி ஒரு பெட்டியில் வச்சு கொண்டு வர சீன் அது. அந்த சீனை எடுக்கணுங்கிறதுக்காக காத்திருக்காரு. ஆனால் கமல் வர்றாரு, வேனில் வர்றாரு. வேனில் வந்தால் எந்திரிக்க முடியல அவரால். வேன்லேருந்து எந்திரிக்க முடியல, அந்த அளவுக்கு கடுமையான காய்ச்சல். வேற ஒரு நடிகனாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? கேன்சல் பண்ணியா, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கியா அப்படின்ட்டு தான் போயிருப்பான். ஆனால் அவர் தெரியும் எவ்வளவு கஷ்டம் வரும். இந்த ஊட்டியில் எவ்வளவு நடிகர்கள், துணை நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க, மேக்கப் போட்டிருக்காங்க, எவ்வளோ உடல் உழைப்பு, எல்லாமே பாழாக போயிடும். நஷ்டமானாலும் பரவாயில்ல, நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை எல்லாருமே தூக்கி தான் இறக்குனாங்க. வேன்லேருந்து தூக்கி தாங்க நிறுத்தினாங்க. அந்த கஷ்டத்தில் அவங்க நடித்த படம் தான் ஹேராம். அந்த சீன் அது உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சொல்கிறேன். இப்போ ஹேராம் 25வது வருடத்தை பற்றிய எனக்கு தெரிந்த அனுபவங்கள், எனக்கு தெரிந்த விவரங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உலகுக்கு தெரிய வைங்க.
நன்றி. நாளை சந்திக்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.